வணக்கம் நேர்களே. இந்த H1B விசாவை பற்றி ஒரு டீட்டெயில் அனலிஸ் ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் யார் யாருக்கு வேலை போகும், யார் யாருக்கெல்லாம் வேலை போகாது அப்படின்றத ஓரளவுக்கு டேட்டாவில் அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஐடி படித்தவங்க, ஐடி படிச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு பேனிக்கில் இருக்காங்க. ஆனால் இங்கே ஏன் பேனிக் ஆறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நம்ம டைரக்டா விஷயத்துக்கே வருவோம். அமெரிக்காவில் இருக்கிற டாப் 10ல இருக்கிற ஒரு கம்பெனி, அதாவது மைக்ரோசாஃப்ட். இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 10,000 இந்தியர்கள் H1B விசால இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்குவோமே. அதில் மொத்தமாக H1B விசால வேலை பார்க்குறவங்க ஒரு 15,000 பேர் இருக்காங்க. மொத்தமாக அசைன் பண்ணி வச்சுக்குவோம். மைக்ரோசாஃப்டோட போன வருஷம் லாபம் வந்து 88 பில்லியன். இப்போ ஒரு H1B விசாக்கு $1,00,000 கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 10,000 பேருக்கு அவங்க போட்டாலுமே கிட்டத்தட்ட அதில் 1 பில்லியன் கிட்ட தான் வரும். ஸோ அந்த 1 பில்லியனை கொடுக்க மாட்டாங்களா? 88 பில்லியன் லாபம் பார்த்தவங்க அந்த 1 பில்லியனை வந்து மிச்சம் முடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இது ஒரு வெங்காய பிரச்சனை. ஆனால் பிரச்சனை இருக்கு. ஆனால் யாருக்கு இருக்குன்றத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு XYZன்னு ஒரு கன்சல்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த கன்சல்டன்ஸ் மூலமாக வந்து நான் ஒரு 10 பேரை ரெக்ரூட் பண்ணுறேன். ரெக்ரூட் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறான்னா, அவங்கக்கிட்டேயே வந்து நான் 2,00,000 டெபாசிட் வாங்குகிறேன். அவங்களுக்கு 75,000 சேலரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை யூஎஸ் கூப்பிட்டு போகிறேன். ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நான் சப்டெண்டர் மாதிரி உள்ளே கொண்டு போய் அவங்கள வந்து பணியமர்த்துறேன். ஆனால் வந்து அந்த கம்பெனி எனக்கு தான் பே பண்ணுமே தவிர அவனுக்கு பே பண்ணாது. நான் அவனுக்கு பே பண்ணுவேன், கம்பெனி எனக்கு பே பண்ணும். அந்த ஐடி கம்பெனி எனக்கு 1,50,000 மாதம் கொடுக்கும். பட் நான் அவனுக்கு 75,000 தான் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நெட் ப்ராஃபிட் 1,00,000. அவனை ஹையர் பண்ணும்போதே நான் 1 இயர் கான்ட்ராக்டில் கூப்பிட்டு வந்திருப்பேன். 1 இயர் கழிச்சு அதே கம்பெனி, பெரிய கம்பெனியில் நான் வந்து சேலரி மறுபடியும் நெகோஷியேட் பண்ணி நான் மேற்கொண்டும் 1,75,000 கிடைச்சதுன்னா எனக்கு, நான் இவனுக்கு உனக்கு ஒரு 15,000 கூட தராங்க, நீ வேலை பார்க்க ரெடியா அப்படின்னு கேட்பேன். அவன் ரெடின்னு சொன்னானா மறுபடியும் அதே சப்கான்ட்ராக்ட் வேலையில் அவன் இன்னும் வேலை பார்ப்பான். சரி, இதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்க? சம்பந்தம் இருக்கு. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு இப்போ நான் வரேன். H1B விசா 85,000 இருக்கும்போது நான் வந்து ஒருத்தனை வேலைக்கு கூட்டு போய் பணி அமர்த்தினேன். ஆனால் இப்போ அந்த H1B விசா 88 லட்சம். ஸோ இப்போ நான் ஒருத்தனை வேலைக்கு கூப்பிட்டு வரணும்னா அவன்கிட்ட நான் 1 கோடி ரூபா கேட்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவன் 1 கோடி வச்சிருந்தா அவன் வேலைக்கே முதல்ல போவானா? அதுதான் இங்கே கேள்வி. அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் H1B விசாவில் உள்ளே போயிருந்தீங்கன்னா அப்பயும் உங்கள் வேலை ஆபத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா அந்த ஓனர் உங்களை வந்து ஒரு அசட்டாக பார்த்து, அதாவது லாபத்தில் 10% போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஃபீயை கட்டினார்னா உங்கள் வேலை இருக்கும். ஆனால் அது கட்ட முடியாது, நம்ம இன்னொரு ஆளை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துலையும் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இங்கே வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலை யாருக்கெல்லாம் போகும்னா இந்த டுபாக்கோ கம்பெனி மாதிரி போனவங்களுக்கு தான் அதிகமாக வேலை போகும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ். அதே மாதிரி வந்து ஃபண்ட் அலோகேஷன்ஸ் கரெக்டாக பண்ணாமல், அதாவது 6 மாதம் ஆர்டர் இருக்கும், 6 மாதம் ஆர்டர் இல்லாத கம்பெனிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கம்பெனிகளில் மட்டும்தான் நிறைய பேருக்கு வேலை போகும் இந்த H1B விசால. மற்றபடி யாருக்கும் வேலை போகாது. இது ஒரு வெங்காய பிரச்சனை. இதை ஊறி 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 பெருசாக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து நல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. எல்லாருக்கும் தெளிவாக அட்வைஸும் பண்ணுங்க. பாவம் எல்லாருமே ரொம்ப பேனிக்கில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டுபாக்கோ கம்பெனியில் யாருக்காவது தெரிஞ்சவங்க, உங்கள் யாருக்காவது வேண்டியவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வேற இடத்துக்கு, வேற கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ். இந்த டுபாக்கோ கம்பெனிஸ், அதாவது செல் கம்பெனிஸ் நாங்கள் அதை சொல்லுவோம். அந்த கம்பெனிஸ் தான் மேக்சிமம் க்ளோஸ் ஆகும். ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. அதாவது
ஊசியிலேயே நொங்கு சாப்பிட்றவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. நன்றி, வணக்கம்.